விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குடிசை தொழில் மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்பி ஒரு 1000 குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அதை நம்பி ஒரு 2000 குடும்பங்கள் இருக்காது. ஏன்னா கட்டிடக்கலைக்கு அங்கங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம். செட்டிநாடு வீடுகள்லாம் போய் பாருங்க, மிக பிரம்மாண்டமா இருக்கும் இந்த வீடுகள். காரணம் அங்க அந்த மண்ணோட வளம். அந்த ஆத்தோடி டைல்ஸுங்கிறது பூர்வீகமா செஞ்சுக்கிட்டு உலகம் முழுவதும் ஃபேமஸ். பிராண்டு பேரை சொல்லல, அந்த ஊர் பகுதியில் செய்யக்கூடியது ரொம்ப பெரிய அவமானம் இல்லை. அந்த ஊரே நீங்க அவமானப்படுத்துறது இல்லை. ஹேண்ட்மேடா செய்யற அந்த தொழிலாளிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அவங்கள்ட்ட என்ன குறைய நீங்க கண்டீங்க? கேஏஜி டைல்ஸ் தான் ரெண்டாவது வந்தது. ஆத்தங்குடி டைல்ஸ் நூற்றாண்டு காலமாக இருக்கிறவங்க. அவங்க வேணா சொல்லலாம் இது கேஏஜி டைல்ஸுமே கிடையாது, இது தரத்தில் எங்களுக்கு தான் நம்பர் 1ன்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆன்ஷியண்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கார்பரேட் கம்பெனிகள் எப்படி வேணுமோ இவங்க நிறுவனம் பண்ணுவாங்க. கடப்பாறையே அப்படியே ரப்பரில் செஞ்சு இடிச்சு காட்டுவாங்க, டங்குன்னு இடிக்காது. அதனால் இவங்க பண்ண, பட் அவங்களாம் பண்ண முடியாது. இதை விஜய் சேதுபதி எப்படி வர்றாரு? அவரு கூட நிகழ்ச்சி நடத்தக்குள்ள நீங்க இப்படி சொன்னீங்க, தீபாக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. தெரியாமல் தற்குறியாக பேசினா அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆத்தங்குடி டைல்ஸ் உயர்வானதுன்னு சொல்லுங்க, கேஏஜி டைல்ஸை விட உயர்வானது ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்லுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விஜய் சேதுபதி மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. எங்களோட தொழில் பாதிக்கிற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க, அந்த நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால விஜய் சேதுபதி மீது புகார் கொடுத்துருக்காங்க சார்? சிவகங்கை மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள ஆத்தங்குடி டைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடு கட்டுறதுல டைல்ஸ் இன்னைக்கு எங்கெங்கேயோ டைல்ஸ் கம்பெனி வர ஆரம்பிச்சிட்டு, ராஜஸ்தான்ல போய் மார்பிள்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் ஆதி காலத்துல இருந்து டைல்ஸ் செஞ்சுட்டு வந்தோம். அது ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி. ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி கையால் செஞ்சு அந்த காரை வெளியிடுறது தான் ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஃபேமஸ். வேறு ஒன்றும் அதிசயம்லாம் கிடையாது. அதேமாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ் கையாலே செய்கிறது, ஹேண்ட்மேடு தான் அது. அதில் முதல்ல அந்த கிளாஸ் எடுத்து அதில் பெயிண்டை ஊற்றி அதுக்கு பிறகு சிமெண்ட்டு அந்த இயல்பாக அந்த பூமியில் உள்ள மண் வச்சு ஒரு டைல் உருவாக்குறது தான் ஆத்தங்குடி டைல்ஸ். நீங்கள் கிட்டத்தட்ட அதை நம்பி ஒரு 2000 குடும்பங்கள் இருக்குது அந்த தொழில் தான். ஏன்னா கட்டிடக்கலைக்கு அங்கங்கெல்லாம் நம்ம சொல்லுவோம். செட்டிநாடு வீடுகள்லாம் போய் பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த வீடுகள். காரணம் அங்கே அந்த மண்ணோட வளம். வேற ஒரு விஷயமும் இல்லை. அந்த லாங் சைட் வியூ, இப்படிலாம் வீடு கட்டினா நல்லா இருக்குங்கிற ஒரு பெருமை தான். அந்த செட்டிநாடு வீடுகள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாளாகும். ஒரு மனிதன் வசிக்கிறதான வீடுகள் தான். அந்த ஆத்தங்குடி டைல்ஸுங்கிறது பூர்வீகமாக செஞ்சுக்கிட்ட உலகம் முழுவதும் ஃபேமஸ். ஆத்தங்குடி டைல்ஸ் வேர்ல்டு வைஸ் எக்ஸ்போர்ட்டே ஆகுது ஆத்தங்குடி டைல்ஸ். இந்த சூழலில் அவங்க அதை நம்பி செஞ்சுக்கிட்டு இருக்க குடும்பங்கள் இருக்காங்க. இதில் ஒரு பிக் பாஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு முதல்ல கமல் நடத்திட்டு இருந்தார், இப்போ விஜய் சேதுபதி நடத்திட்டு இருக்காரு. அதில் தீபக்குன்னு ஒரு கண்டஸ்டன்ட். அவர் என்ன சொல்கிறாரு, அது கேஏஜி டைல்ஸ் அவங்க தான் பெரிய லெவலில் இன்றைக்கி எல்லா ஊடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கேஏஜி டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கு. அந்த அளவுக்கு காசு வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க பெரிய லெவலில் மிஷினரிஸை வச்சு செய்கிறாங்க. ஹேண்ட்மேடு கிடையாது அவங்கள்ட்ட. ஆனால் விளம்பரம் வேறு மாதிரி பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்கிரிப்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி கிடையாது கேஏஜி, இது ரொம்ப உயர்வானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனையோட. இது வரைக்கும் இருக்கக்கூடிய விளம்பரங்கள்லாம் இன்னொரு ப்ராடக்ட்டை சொல்லிட்டு தானே சார் சொல்லுவோம். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒரு சிமெண்ட் கம்பெனி விளம்பரம் இருக்குது, நீங்கள் டால்மியா சிமெண்ட்னா எங்கள் டால்மியா சிமெண்ட் உறுத்தானது 100 வருஷம் வாழும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே செட்டிநாடு சிமெண்ட் மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. இல்லை, ஒரு பிராண்டு பேரை சொல்லல, அந்த ஊர் பகுதியில் செய்யக்கூடியது ரொம்ப பெரிய அவமானம் இல்லை. அந்த ஊரே நீங்கள் அவமானப்படுத்துறது இல்லை. ஹேண்ட்மேடாக செய்கிற அந்த தொழிலாளிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அவங்கள்ட்ட என்ன குறைய நீங்கள் கண்டீங்க? எங்கே போய் நீங்கள் இதுக்கு டெஸ்ட் லேப் எடுத்தீங்களா? அது வேறு தொழில், இது வேறு தொழில். நீங்கள் உங்கள் டைல்ஸ் நல்ல டைல்ஸ்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது, நான் மறுக்கவே இல்லை. கேஏஜி டைல்ஸ் போட்டிங்கன்னா உடையவே உடையாது, ஏர் பபிள்ஸ் நிற்காதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் அதை விட இது ஒரு தரத்தில் உயர்ந்தது, அது மட்டமான டைல்ஸ்னு சொல்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது ஒரு கிராமத்து மக்கள் அவங்க கைவினையாக செஞ்சு அவங்க அதை வச்சு ஜீவாதாரம் நடத்துகிறவங்கள நீங்கள் எப்படி அது மாதிரி சொல்ல போச்சு? மண்பானை எல்லா இடங்கள்லையுமே ஒரு பொருளை விற்கும் போது அதற்கான தரம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தானே சார்? அது சிட்டுக்குருவிகளை வைக்கிற கதை. அது இங்கே வாங்க சரியாயிடுன்னு சொல்கிறது. ஆனால் டிவி அப்படி கிடையாது. நீங்கள் சொன்னால் அதுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாகும், அதை மக்கள் நம்புவாங்க. அவங்களே சொல்கிறாங்க, ஏன்னா செலிபிரிட்டி சொல்கிறாங்கல்ல. ஏற்கனவே கூட இந்த இவங்க இருக்காங்கல்ல, நம்ம ராதிகா சரத்குமாரா மேடம், அமிர்தா காலேஜில் படிங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா எல்லாம் குப்பம் குடிசையும் வச்சு போர்டு வச்சு அந்த காலேஜை திறந்து வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லோரும் நம்பினாங்களா இல்லையா? ராதிகா சொல்கிறத வச்சு கேட்ரிங் அந்த காலேஜை பற்றி ஃபேமஸாக சொல்லுவாங்க. இன்னொரு கூட இடையில கூட சுப்ரீம் கோர்ட் ஒன்று வார்ன் பண்ணுச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, அது சரியாக அந்த சட்டம் எக்ஸிக்யூட் ஆகலை. ஒரு செலிபிரிட்டி சொல்கிறாங்கன்னா அதோட நம்பகத்தன்மை அவங்க தான் சொல்லணும்.
அவங்க பொறுப்பேற்றுக்கணும். இது பேர் வணிகவியல் படிச்சீங்கன்னா அதில் வரும். ட்ரேடிங் பிஸ்னஸில் இந்த வார்த்தையெல்லாம் வரும். வணிக போலி, ஒன்று போல இன்னொரு பொருளை செஞ்சு ஏமாத்துறது, இதெல்லாம் வரும். அப்படி பார்த்தா கேஏஜே டைல்ஸ் தான் 2வது வந்தது. ஆத்தங்குடி டைல்ஸ் நூற்றாண்டு காலமாக இருக்கிறவங்க. அவங்க வேணா சொல்லலாம் இது கேஏஜி டைல்ஸ் மாதிரி கிடையாது, இது தரத்தில் எங்களுக்கு தான் நம்பர் 1ன்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆன்ஷியண்ட்டாக செஞ்சுட்டு இருக்கவங்க. அது இது வணிக போலி தானே, ட்ரேடிங் மிஸ்மேனேஜ்மெண்ட் தானே இந்த சொன்ன வார்த்தை. அந்த கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்க, சரி ரைட்டு, இது ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம், இதை எடிட்டிங் பண்ணலாம். இது போக இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்வதற்கு விஜய் டிவிக்கு உரிமை இருக்குது. இது பிரச்சனை ஆகிடும், வழக்காக போகுது. இப்போ அவங்க வழக்கு கொடுத்துருக்காங்க, வழக்காக நீதிமன்றத்துக்கு கட்டாயமாக போகலாம், போய் அவங்க வின் பண்ணலாம். அவங்க தயவுசெய்து ஒரு நல்ல லாயரை பிடிச்சி நீங்கள் வழக்கு நடத்துங்க, மேலே கேஸ் போடுங்க. இன்னொன்று 3வது பாயிண்ட்டு, இதை விஜய் சேதுபதி எப்படி வர்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் தானே அந்த நிகழ்ச்சியோட மொத்த ஆங்கர், அவர் தானே அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதே அவர் தானே. அதுட்டு அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கூட நிகழ்ச்சி நடத்தக்குள்ள நீங்கள் இப்படி சொன்னீங்க தீபக், அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. சரி, ஸ்கிரிப்டட் தானே அது. அதை பொறுத்தவரையிலையும் உள்ளே போயிட்டு வந்தவங்க தான் எல்லாரும். அவங்களுக்கு பெரிய அளவில் தெரிஞ்சிருக்காது ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை பெரிய ஒரு குடும்பங்கள் அங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதோ இருக்குமா? அப்போ தெரியாமல் தற்குறியாக பேசினா அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். மறுத்து நீங்கள் ஒரு நேரடியாக போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, நாங்கள் சொன்னது தப்பு, ஆத்தங்குடி டைல்ஸை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ தான் எங்கள் கண்ணை விரிஞ்சுது, கண்ணை விழிச்சோம், நாங்கள் கோமோவில் பேசிட்டோம் அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வைங்க. ஆத்தங்குடி டைல்ஸ் உயர்வானதுன்னு சொல்லுங்கள், கேஏஜே டைல்ஸை விட உயர்வானது ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்லுங்கள், உடனே எல்லாமே சரியாயிடும். அது நிர்பந்திக்கிற மாதிரி இருக்குல்ல, உங்களுடைய ப்ராடக்ட்டை இன்னொருத்தவங்களை வச்சு பேச வைக்க வேண்டியது, அப்படி அந்த மாதிரி தானே. இவங்க பேசுன தப்புக்கு தான் பரிகாரம் சொல்கிறேன். இவங்க தப்பாக பேசிட்டாங்க, அதில் மாற்று கருத்தையே கிடையாது. நான் உயர்வானவன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நெறியாளர், எனக்கு உரிமை இருக்குது. நான் உன்னதமானவன், என் சட்டை வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் சட்டையை விட என் சட்டை நல்லா இருக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கங்கிற வேறு போர்ஷன் இல்லையா? நான் அழகாக இருக்கிறேன்னு நான் வேணா சொல்லிக்கலாம், உங்களை விட நான் அழகாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அறிவாக பேசுகிறேன் நான் வேணா சொல்லிக்கலாம் தற்பெருமைக்கு, உங்களை காட்டில் நான் அறிவானவன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு தானே. ஆனால் விளம்பரங்களில் இது வரைக்கும் நிறைய விளம்பரங்கள் பார்த்துருக்கோம், ஆன்லைன் தொடர்பான விளம்பரங்களும் வருது. அதற்கு தடை வந்த மாதிரி இல்லை சார். எல்லா நடிகரும் அதை மாதிரி விளம்பரம் பேசிட்டு தானே இருக்காங்க. விளம்பரம் தப்பானதுங்க, இது வணிக போலியில் வருதுங்க. எக்ஸாகரேஷன் பண்ணி விளம்பரம் பண்ணுறது. காமர்ஸ் படிச்சிங்கன்னா அதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு விஷயத்தை இவ்வளோ இந்த டெட்டால் விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்படி அப்படி வழிச்சோடனே எல்லா கிருமியும் போயிடும். ஆனால் ஒரு 2 கிருமி அதில் வச்சுருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? காரணம் முழுவதுமாக சுத்தப்படுத்தாது. இப்போ விளம்பரங்கள் குறித்து பேசும்போது ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல, இப்போ நீங்கள் கூட ஒரு வழக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரத்குமார் மீது கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி விளம்பரங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆன்லைன் ரம்மி வேணாம், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னாலும் அந்த விளம்பரங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தானே சார் இருக்குது. தப்பு தான் இதெல்லாம். அவங்க தன்னோட நிலை புரியாமல் அவங்க விளம்பரத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய விளம்பரம் பார்த்தேன். கார்த்திக் காப்பி குடிங்க சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. அவங்க அப்பா சிவகுமார் 40 வருஷம் ஆச்சு என் வாயில் காப்பி டீ பட்டுங்கிறாரு. காப்பி டீ நல்லது அவங்களுக்கு, ஒரு மசால் தோசை சாப்பிடுங்கிறாரு அவங்க அப்பா. விளம்பரங்கள் அப்படி அதோட புரிதல் என்ன இருக்குது? அவர் அண்ணன் டீ விளம்பரத்துக்கு வர்றாரு, ஒரு அண்ணன் டீ விளம்பரத்துக்கு வர்றாரு. அதை விட கொடுமை பாருங்க, ஒரு நடிகை இங்கே நகை வாங்குங்கிறாங்க, இன்னொரு நடிகை இங்கே அடவு வச்சிருக்குங்கிறாங்க, கடைசியாக ஒரு நடிகை வித்துருங்கன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, நீ ஏன் வெளில போகிற? 3 கடையுமே டி நகரில் இருக்குது. ஒரு இடத்துல வாங்கு, ஒரு இடத்துல அடவு வை, ஒரு இடத்துல வித்துரு. அடகு வைத்த நிலையை மீட்டு விற்கணுமா, அதுக்கும் வழி. இப்போ என்னதாங்க பண்ணுறது? இப்படி விளம்பரம் பண்ணாக்க அது நம்பகத்தன்மையாக இருக்கும். நெறியாளர் ஒரு சட்டை இருக்குன்னா, அந்த காலத்தில் தளபதி ரஜினி சட்டைன்னு நல்லா வாங்கி போட்டிருக்கேன். ஒரு ஜிகினாவாக இருக்கும், அந்த சட்டை ஃபுல்லாகவே ஜிகினாவாக இருக்கும். தளபதியில் அதுமாதிரி ரஜினி போடவே இல்லை. அவர் போட்டிருக்கிறது பூரா ஜீன்ஸ் ஷர்ட்டு போட்டிருந்தாரு, ரஜினி சட்டை அது வாங்கி போடுறது. இது விளம்பரம் நம்பகத்தன்மை தானே, ஒரு ஃபேண்டசி தானே. நடிகர்கள் நடிகைகள் பேசினா அது போயிட்டு மக்கள்கிட்ட நிற்கும், மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும். இப்போ தான் எல்லாத்துக்கும் வர்றாங்களே. இதே நல்லெண்ணெய் ஜோதியா வந்தாங்க, இல்லாட்டி இதே நல்லெண்ணெய் எப்படி ஸ்டைன் பண்ணியிருக்க முடியுங்க? இட்லியை ஊற்றி சாப்பிட்டு காமிச்சாங்க, இல்லாட்டி எப்படி அந்த கம்பெனி ஜெயிச்சிருக்க முடியும்? விகாஸ் நைட்டி ரொம்ப இதாக இருக்குது, நான் போட்டது பிறகு தான் பெண்மையாகவே உணர்றேங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அம்பக்கு! நைட்டி போட்டதுனால தான் பெண்மையாக உணர்றாங்களா அவங்க? விளம்பரங்கள் ஃபுல்லாகவே இப்படி தானே, ஏமாத்து வணிகம் தானே, மக்களை ஏமாத்துறது தானேங்க. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அந்த பாக்குக்கான விளம்பரங்கள் வருவாங்க, அதே மாதிரி போதைப் பொருட்கான விளம்பரத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தவிர்த்துட்டு வராங்கன்னு பார்க்க முடியுது. ஆனால் தேசிய அளவில் அப்படி தானே சார் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யாரும் அந்த நடிகர்கள் யாரும் வர்றது? ரஜினிகாந்த் தான் பீடி விளம்பரத்துக்கு வந்திருக்காரு. 555 பூம்பு மார்க் பீடியா, பூ மார்க் பீடி, அதுக்கு விளம்பரத்துக்கு வந்தார். வில்ஸ் சிகரெட்டுக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க. ரஜினிகாந்தெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே சிகரெட்டுக்கெல்லாம் விளம்பரம் வந்துச்சுங்க. நமக்கு விவரம் தெரிஞ்சு சிகரெட் விளம்பரம்லாம் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, தடை பண்ணியாச்சு. அதனால் இவங்க நடிகர்கள் ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது எதை நோக்கி அது நகரும் அப்படின்றத கொஞ்சம் புரிந்து பேசணும். ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிற உடனே வாய்க்கு வந்ததை பேசிடக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிறோமே, இது எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியா இருக்குது தெரியுமா? ஒரு வார்த்தை தவறாக போயிடக்கூடாது. அப்போ கவனமாக பேசுகிறோம்ல, அப்போ அந்த பொறுப்புணர்வு
புரிந்துணர்வு இருக்கணும்ல, இல்லைன்னா பேசக்கூடாது. அதை உதாரணம் சொல்கிறதுனா என்னை வச்சு தான் உதாரணம் நான் சொல்லிக்கணும், அவங்கள வச்சு உதாரணம் சொல்லக்கூடாது, அது தப்பு. இப்போ இந்த புகார் கொடுத்துருக்காங்க, விஜய் சேதுபதியும் புகார் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக எப்படி சார் போகும் இந்த வழக்கு? நிச்சயமாக இது ஒரு இஷ்யூ ஆகும் தான், அவ்வளோ ஈஸியாலாம் காம்ப்ரமைஸ் ஆகாது. இவங்க நீதிமன்றத்தை நிச்சயமாக நாடித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்களோட பிராண்டு மேலே உள்ள நம்பகத்தன்மை உடைக்கிற விஷயம். இவங்க நடிகர்கள் ப்ரெஸ் மீட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி மேலே வந்து நல்ல கலைஞன், ஒரு எளிய குடும்பத்துலேருந்து பின்னணிலேருந்து வந்த ஒரு கலைஞன், நான் இல்லைன்னு சொல்லலை. கருத்து பேசுகிறேன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத விஷயங்களை அவரும் பேசுகிறாரு. அவர் பையன் வந்து ஒரு நாளைக்கு 500 தான் எங்கள் அப்பா செலவுக்கு கொடுக்குறாருங்கிறான். ஒரு நாளைக்கு சம்பளமே அவ்வளோதான்டா, 500 தான். அப்புறம் அவர் சொல்கிறாரு, என் பையனை ஃபைனல் எக்ஸாமு காரில் அழைச்சிட்டு போனேன். என்னடா எக்ஸாம் எழுதுறியா, கட் அடிச்சுட்டு போயிடுவோமான்னு கேட்டார். இல்லை டாடி, அம்மா செருப்பாலே அடிக்க நான் எழுத போகிறேன்னு சொன்னான்னு. அது உங்கள் வசதி வாய்ப்புக்கு சரியாக இருக்கலாம். பட் நம்மளை போன்றவர்களுக்கு எஜுகேஷனை தவிர வேறு வழியே கிடையாது. படித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும், வேறு என்ன இருக்குது நம்மள்ட்ட? எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட்டை தான் நம்ம அடைய முடியும். நம்மள்ட்ட வேறு ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க எத்தனையோ கோடி பணம் வச்சுருக்காங்க. அந்த பையன் வேறு இடையில கருத்து பேசுகிறேன்னு கண்ணாப்படான்னு பேசி பிளாக் ஆகிட்டாப்புல. யார்? விஜய் சேதுபதியோட பையன். நம்ம எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்குன்னு இங்கே ஒரு வலிமை உண்டு. ஒரு சொல்லும் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். வார்த்தைக்கு இந்த பிரபஞ்சம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லதே பேசுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் நல்லதே நடக்குங்க. அப்போ ஒரு பூர்வீக குடிமக்கள் இப்போ மண்பானை இருக்குல்ல, மண்பானை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மண்பானை, மண் சட்டி எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதில் வச்சா குழம்பு, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அந்த மண் சட்டி ஒரு வெங்கல குடத்தை விளம்பரத்தை வச்சுட்டு, பாருங்கள் மண் சட்டி போட்டால் உடைந்து விடும், வெங்கல குடத்தை பாருங்கள் உடையவில்லைன்னு விளம்பரம் பண்ணுவீங்களா? அதோட இயல்பு வேறு, இதோட இயல்பு வேறு. உங்கள் பொருள் கேஏஜி டைல்ஸ், உங்கள் பொருளோட தரத்தை நீங்கள் எப்படி வேணுமோ நிறுவனம் பண்ணுங்கள். வச்சு ஒரு கடப்பாறையில் போட்டு இட்டிங்க, ஒருத்தர் கோடு கிழிச்சிக்கிட்டே போகிறான் தம்பி, நெறியாளரை ஸ்க்ராட்சே விழுவலை. அதுதான் தரம் எங்கள். எப்படி லாஜிக் இது? கொடுக்க சொல்லி ஒரு டங்குன்னு போட்டு பார்ப்போம் ஒன்று இல்லையா கடப்பாறையில். டைல்ஸ் எல்லாம் உடையுந்தா? அப்போ அவங்க விளம்பரத்தை எக்ஸாகரேஷன் பண்ணி தானே காமிக்கிறாங்க. ஒரு இந்த பாலம் இருக்கு பாருங்க, பாம்பன் பாலம், காரில் இருந்தோன்னே பயமா இல்லையா உங்களுக்கு? பயமா இல்லை. இது சிமெண்ட் விளம்பரம். டேய், என்ன லாஜிக் இதெல்லாம் சொல்லுங்கள்? அப்படியெல்லாம் இங்கே ஒரு உறுதியான தரமே கிடையாது. எல்லாத்துலேயும் எல்லா பொருளும் குறிப்பிட்ட ஏஜ் தான் இருக்கும். நான் இப்போ ஆத்தங்குடி டைல்ஸ்னோன்னே அது உடையவே உடையாது, அது பல லட்சம் வருஷம் இருக்குன்னா அள்ளி விடலான்னு நினச்சேன் நான். இல்லை. ஆனால் ஒரு மக்கள் அவங்களுடைய ஹேண்ட்மேடை நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்க ஒழிய, மற்றபடி நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. அவங்களுடைய ப்ராடக்டை சொல்லக்குள்ள அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய தரம் கேள்விக்குறியாகும் ஆகும் தானே. அப்போ இவங்க கார்பரேட் கம்பெனிகள் எப்படி வேணுமோ இவங்க நிறுவனம் பண்ணுவாங்க. கடப்பாறையே அப்படியே ரப்பரில் செஞ்சு இடிச்சு காட்டுவாங்க, டங்குன்னு இடிக்காது. சிஜி கொடுத்து சவுண்டு கொடுக்குறது தானே இடிக்கிற மாதிரி. அதனால் இவங்க பண்ண முடியும், பட் அவங்களெலாம் பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு வழக்கு, இந்த ஒரு புகார், இதன் பிறகு வந்து அவங்களோட பொருளாதாரமே நலியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் சார் ஒரு பெரிய அளவில் பேசப்படுற மாதிரி. நான் இதில் ஒரு இந்த சப்ஜெக்டை நான் பேசுனதுக்கு காரணம் என்னென்னா, அப்படியே தான் ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன்னா சரி, அவங்களுக்கான விளம்பரமாக இதை அமைஞ்சிரட்டுமே. தீபக் பேசுனது விளம்பரமாக ஆக்கிட வேண்டியதுதான். நம்ம பேசிட்டோம்ல. இப்போ அது ஒரு 10 பேர் பேசுனா அது எக்ஸ்போஸ் ஆக வேண்டியதுதான். நலிவடையும் தான், நம்பிக்கை குறையும் தான், கிண்டல் பண்ணுவாங்க ஊரில், கேலி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு நலிந்த தொழில்களை நீ செஞ்சுட்டு வர்றாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி உண்டு. இந்த ஊரில் வந்து ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு சொல்லி ஆடுவாங்க. எங்கள் பகுதிகளில் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. கரகாட்டம் அப்படிங்க. கரகாட்டத்தை விட ஒரு படி மேலே பாட்டு போட்டு ஆடுவாங்க. கிரிஞ்சாக தான் இருக்கணும் வச்சுக்கோங்க. அதை வந்து கோர்ட்டு ஸ்டே பண்ணிட்டது. ஆனால் 24 மணி நேரம் டிவியில் ஆடிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு பலூனை வச்சு ஒரு ஆணும் பெண்ணுங்கனை வச்சு உடைக்கிறது பெரிய போட்டி பாருங்க, செம்ம கஷ்டமான போட்டி. இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அவங்க வறுமைக்கு செய்கிற கலைஞர்களை நம்ம அங்கீகரிக்கிறோமா? நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கரகாட்டம் ஆடுறாங்க, ஆனால் அவங்கள வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஏளனமாக பார்க்குறோம். அதே ஸ்டேஜில் ஸ்க்ரீனுக்குள்ளாடினா அது வேறு மாதிரி இருக்குது. அவங்க தெருக்கூத்தாடிகள், இவங்க திரைக்கூத்தாடிகள், அவ்வளோதான வித்தியாசம். ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லையே. ஒரு கலைஞங்கிறவனே அதுதானுங்க, கூத்து கட்டி உங்களை சந்தோஷப்படுத்துறது தான் கூத்தாடிகள். சந்தோஷப்படுத்துறவன் தான் ஒரு கலைஞன். அதுமாரி ஒரு பொருளை அவங்க தயாரித்து இத்தனை ஆண்டுகளாக இவ்வளோ எல்லாமே வந்து இப்போ மிஷினரிங் நெறியாளர். ஒரே நாளில் ஒரு பெரிய மலையை வெட்டி எடுத்துருவாங்க. ஆனால் அவங்க இன்னும் கையால் செஞ்சு அந்த பொருளை விற்றுட்ருக்காங்க. அதோட குவாலிட்டிங்கிறது வேறு. நான் தான் ரோல்ஸ் ராய்ஸோட கம்பேர் பண்ணி சொன்னேன். ரோல்ஸ் ராய்ஸ் கார் இன்றைக்கும் ஃபீல்டில் நிற்கிறதுக்கு காரணம் அவர்கள் ஹேண்ட்மேடாக செய்கிறோங்கிறத வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. ஒரு நெட்டாக போட்டு டைட் பண்ணுறோம். டிஃபெண்டர்னு ஒரு கார் இப்போ அப்படி செய்கிறாங்க. ரெடி பண்ணி தான் வண்டி வரும், வெளியில் வரும். ஒரே நாளில் வண்டி வராது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுக்குறதுக்கே ஒரு தரம் பார்க்குறான். இன்னும் கொடுக்கலாமா உனக்கு, நீ ஃபஸ்ட்டு புது பணக்காரனா, உனக்கு கார் கிடையாது அப்படின்ற அளவில் அந்த கம்பெனி என்ன லேபிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த கைவினை கலைஞர்கள், அந்த கையால் செய்கிற தொழிலாளிகள் ஊக்கப்படுத்துவோம்.
இது போன்ற விளம்பரங்களை இது போன்ற நடிகர்கள் பேசுவது புரிந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி. எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.